நான் ஹேட்சன் பசும்பால் யூஸ் பண்ணுறேன். அதிலிருந்து எப்படி நெய் காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலை சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம். அப்போ தான் திக்கான ஆடையாக நம்மளுக்கு கிடைக்கும். பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் நம்ம 4 to 5 hours ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திக்கான பால் ஏடு ஃபார்ம் ஆகிருக்கும். டெய்லி கிடைக்கிற பால் ஏடை கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 monthல கலெக்ட் பண்ண பால் ஏடு இந்த அளவு எனக்கு கிடச்சிருக்கு. இதிலிருந்து தான் நான் நெய் காய்ச்ச போகிறேன். காலையில் நெய் காய்ச்சறதா இருந்தால் முதல் நாள் நைட்டே நம்ம பால் ஏடில் 1 ஸ்பூன் தயிர் கலந்து வெளியே வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் பால் ஏடை கொதிக்க விடலாம். இந்த மெத்தடில் பட்டர் எடுக்க வேண்டிய ப்ராசஸ் இல்லாததுனால ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு ஈஸியாக நெய் கிடச்சிரும். கொதிக்க ஆரம்பித்து ஒரு 10 to 15 minutesல நெய் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும். பாலேடு பொன்னிறமாக மாற ஆரம்பிக்கும் போது முருங்கை இலையும் 1/4 ஸ்பூன் கல்லுப்பும் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் பட்டர் எடுக்க வேண்டிய ப்ராசஸ் இல்லாதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது ஒரு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வாங்குகிற பாலில் எனக்கு இந்த அளவு நெய் கிடச்சிருக்கு. பாருங்கள், எந்தவித கசடும் இல்லாமல் ரொம்ப கிளியராக இருக்குது. இதை ஆறின பிறகு நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு 300 ml வரைக்கும் நெய் கிடச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டு பாலில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நெய் காய்ச்சி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.